10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பீகார் மாநிலத்தின் மகாராஜா கஞ்ச் தொகுதியின் பாஜக மக்களவை உறுப்பினர் ஜனார்த்தனன் சிங் சிங்கிரிவால் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பீகார் மாநிலத்தின் மகாராஜ் கஞ்ச் தொகுதியின் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் ஜனார்த்தனன் சிங் சிங்கிரிவால் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து பேசினார். பின் புதுச்சேரியின் வளர்ச்சி தொடர்பான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தை வழங்கினார். பிளாக் திரைப்பட குழுவினர் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். பிளாக் திரைப்பட தயாரிப்பாளர் வைரம் பிரகாஷ் மற்றும் திரைப்பட குழுவினர் புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் கழகத்தின் தலைவர் தயாளன் ஆகியோர் புதுச்சேரி மாநில முதலமைச்சரை சந்தித்தனர். தேசிய கொடியின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் வகையில் முக்கியமாக பள்ளி குழந்தைகளின் மனதில் இந்நாட்டின் தேசிய கொடியை வலிமையாக கொண்டு சேர்ப்பதற்கு இப்படம் மிக பெரிய பங்காற்றும். தேசிய கொடி தயாரிக்கும் முதியவரின் பேரன் இந்தியா கேட்டில் ஏற்றப்படும் தேசிய கொடியை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் வீட்டை விட்டு கிளம்பி மொழி தெரியாமல் பல மாநிலங்களில் அலைந்து திரிந்து இறுதியில் தேசிய கொடியை பார்த்து மகிழ்வது இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கமாகும். இத்திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று வெளியாக உள்ளது. இந்த படத்தை திரையில் வெளியிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு மாநில முதலமைச்சரையும் நேரில் சென்று சந்தித்து இந்த திரைப்படத்தின் காட்சிகளை காண்பித்து திரைப்பட வெளியீட்டு முகப்பு அட்டையில் மாநில முதலமைச்சர்களின் கையெழுத்து இடம்பெற நாடு முழுவதும் திரைப்பட குழுவினர் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர்களை சந்தித்து வருகின்றனர். இன்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரைப்பட காட்சிகளை காண்பித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்றுக்கொண்டு திரைப்படத்தின் முகப்பு அட்டையில் கையொப்பம் பெற்ற திரைப்பட குழுவினர் புதுச்சேரி முதல்வருக்கு பூங்கொத்துகளை கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மின்சாரம் தாக்கி விடுமோ என அச்சம் மக்களுக்கு அதிகமாக இருப்பதாகவும் மின் ஒயர் வீட்டின் அருகே செல்வதால் சில மாதங்களுக்கு முன்பே இளைஞர் ஒருவர் இறந்து விட்டதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சுவாமி பிள்ளை தோட்டம், அணைக்கரை மேடு, பகத்சிங் நகரில் மின் ஒயர்கள் வீடுகளின் அருகே செல்வதாகவும் இதனால் அப்பகுதியில் மின்சாரம் தாக்கிவிடுமோ என்ற அச்சம் மக்களுக்கு அதிகமாக இருப்பதாகவும் மின் ஒயர் வீட்டின் அருகே செல்வதால் சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக இன்று ஊழியர்கள் அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டது. இதன் பெயரில் புதியதாக போஸ்ட் கம்பங்கள் நடப்பட்டு புதியதாக ஒயர்கள் போடப்படும். வீட்டின் அருகே செல்லும் ஒயர்கள் மாற்றப்பட்டு எதிரே கம்பங்கள் புதியதாக நடப்பட்டது.
பலமுறை இந்த புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ அவர்களிடத்தில் இந்த குறையை கூறிய உடனே நடவடிக்கை எடுத்ததால் அப்பகுதி மக்கள் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். வணக்கம், என் பேரு பவித்ரா. நான் இங்க சாமிப்பிள்ளை தோட்டம் மனைக்கரை மேட்ல வசிக்கிறேன். நாங்க எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் சொன்னோம், இந்த கரண்ட் ஒயர் வீடு பக்கத்திலேயே ரொம்ப கிட்டேயே போகுதுன்ட்டு போய் சொல்லியிருந்தோம். உடனே சார் அவரோட இது பண்ணி கொடுத்தாரு. அங்க கம்ப மரம் நடுறாங்க, ஒயரையும் மாட்டி கொடுக்குறேன்றாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு, சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு நன்றி. வாக்கியாவும் சொல்லியிருந்தோம். வாக்கியாக்கு இப்ப தூர் வரத்துக்கும் ஆள் வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா கொஞ்சம் மதில் மட்டும் எங்களுக்கு கட்டி கொடுத்தா தேவலாம். ஏன்னா நாங்க குழந்தை வச்சுன்னு வாக்கியா கட்ட வரோம், ரொம்ப கிட்டையே நாங்க வசிக்கிறோம். குழந்தைங்களாம் விளையாடுனா பயமா இருக்கு, போய் ஊந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 2 குழந்தைங்க எல்லாம் ஊந்துருக்கு. ஆனா நாங்க பார்த்தனால தூக்கிட்டோம். அதனால கொஞ்சம் அந்த வாக்கியா கட்டையும் கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவும் இல்ல, அவர் வந்ததுனால ரொம்ப நல்லாதான் இருக்கு. எல்லாமே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் தண்டபாணி. மார்ட்டின் சார் எம்எல்ஏ இந்த போஸ்ட் மரம் நவுத்தி கேட்டோம், கட்டிக்கிட்டு இருக்காங்க, போட்டு தராங்க. எம்எல்ஏ மார்ட்டின் சார்லஸ் ஒரு எம்எல்ஏக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அதேமாரி இந்த வாக்கியா பாலத்தை கட்டி கொடுத்தா குழந்தைங்களாம் அடிக்கடி போய் விழுந்துட்டு, வண்டியில் வர்றவங்க விழுந்துடுறாங்க. போன வருஷம் வண்டியில் ஒரு ஆட்டோ ஒன்று கவுந்து போச்சு, அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் தூக்கணும். அது மார்ட்டின் எம்எல்ஏ சார் செஞ்சு கொடுத்தா மிக மிக நன்றியாக இருக்கும். மிக்க செய்து கொடுக்க வேண்டும், நன்றி. இந்த ஒயரெல்லாம் தாழ்வா கீழே போயிட்டு இருந்துச்சு. ஒரு பையன் தாழ்வை போட்டு அந்த கை மாட்டி இறந்துட்டாப்புல. அது இப்போ மாற்றி கொடுக்குறாரு மார்ட்டின் சார்லஸ் எம்எல்ஏ அவர்கள். மிக்க நன்றி. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆதிரை என்கின்ற ஜெகதீசன் அவர்களின் தலைமையில் நெட்டப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மு.க. ஆதிரை என்கின்ற ஜெகதீசன் அவர்களின் தலைமையில் நெட்டப்பாக்கம் சமுதாய கூடத்தில் 21/5/2026 வியாழக்கிழமை மாலை 7 மணியளவில் துவங்கி இரவு 10:30 மணியளவில் நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக புதுச்சேரி மாநிலத்தில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்பை மேற்கொள்ளும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் மும்மொழி கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி மக்களிடையே பரப்புரை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சமையல் எரிவாயு, சிலிண்டர், பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது, தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்துள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பது குறித்தும் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் பங்கேற்று ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து உரையாற்றினார். மேலும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான பணிகளை தீவிரமாகவும் சிறப்பாகவும் முன்னெடுக்க ஆலோசனைகளை வழங்கினார். கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அவர்கள் ஹிந்தி திணிப்பை திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இந்த கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் மா. சி. வாகையரசு கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் மாவட்ட பொருளாளர் காவிய செல்வன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தலித் மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர்கள் குரு முதல்வன், பலராமன், ராதா, சரவணன், சுந்தர்ராஜன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அஞ்சா சேத்திலால் ஆகியோர் முன்னிலை வகித்து கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் மாநில நிர்வாகிகள் இளந்தென்றல், மலரவன், கதிர் பிரபாகரன், முத்தமிழன், கௌதமன், ஏரிப்பாக்கம் மணி, மணிவேந்தன், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பாவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொகுதி பொறுப்பாளர்கள் நீலா, பேரரசு, எழிலன், மகிமன்னன், அன்பரசன், புண்ணியகொடி, பாண்டியன் மற்றும் பல தோழர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். மணமேடு முகாமை சார்ந்த சதீஷ், பிரேமா, கரையாம்புத்தூர் முகாமை சேர்ந்த சதாசிவம், பண்டச்சோழநல்லூர் முகாமை சேர்ந்த கலியமுதன், நெட்டப்பாக்கம் முகாமை சேர்ந்த பாரதி, தெய்வநாயகம், கதிர் நிலவன் மற்றும் தனுஷ், ஏரிப்பாக்கம் முகாமை சேர்ந்த பாஸ்கர், சூரமங்கலம் முகாமை சேர்ந்த சந்துரு மற்றும் புவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக பனையடிக்குப்பம் முகாமை சேர்ந்த வழக்கறிஞர் தமிழரசன் நன்றி உரை கூறினார்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயை பெருக்கி வருகின்றனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் பொழுது நடுக்கடலில் அவர்கள் எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகின்றது. மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்றவற்றால் சிரமப்படுகின்றனர். இதனை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், மீனவ சமுதாய மக்கள் சிரமமின்றி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும், இடர்பாடான ஆபத்தான பேரிடர் காலங்களில் அவர்களை உடனடியாக கண்டறிந்து மீட்கவும் நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்த ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுத்தார். இதன் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மீனவ சமுதாய மக்களின் சிறிய ரக பைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்த சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஏற்பாடுகளை செய்தார். முதற்கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், சோலை நகர் தெற்கு பஞ்சாயத்தார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அவரின் ஆதரவாளர்கள் பலர் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் மக்கள் புகார்களை தெரிவித்தனர். உடனடியாக தனது சொந்த செலவில் வாகனம் மற்றும் ஊழியர்கள் அனுப்பப்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலில் மழைநீரின் பொழுது குப்பைகளும் மற்ற கழிவுகளும் அடித்து வரப்பட்டு வாய்க்காலில் அடைத்து கொண்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் புகார் தெரிவித்தனர். உடனடியாக தனது சொந்த செலவில் வாகனம் மற்றும் ஊழியர்கள் அனுப்பப்பட்டு அந்த வாய்க்காலை அடைத்து கொண்டுள்ள குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு வாய்க்காலில் நீர் தடையின்றி செல்வதற்கு வழிவகுத்தது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் அப்பாலத்தின் ஓரங்களில் கட்டைகளை கட்டி தருமாறு கோரிக்கைகளையும் வைத்தனர். இந்த நிகழ்வின் போது தொண்டரணி தலைவர் மதன் உடன் இருந்தார். என் பேர் பார்வதிங்க. இந்த அணக்காரமேட்டுல ரொம்ப மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமாகுது. அதோட வாய்க்கா எங்க இருக்கிற குப்பை இந்த எல்லா அசைடும் அடைச்சிக்குது. இவ்வளவு கிளீன் பண்ண முடியல. அவங்க வந்தாங்கன்னா எட்டி பார்த்துட்டு போறாங்க. ஆனா ஏரியால இவ்வளவு நாள் எங்களுக்கு இல்ல. இப்ப மார்டின் சார் எங்களுக்கு எல்லாரும் கிளீன் பண்ணி தராரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு இன்னுமே எங்களுக்கு நல்லது செய்யணும் அவரு. ஏன்னாட்டா எங்களுக்கு ஓட்டுக்கு எங்க ஏரியாவுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறோம் அவரை. நல்லது இன்னும் அவருக்கு எங்களுக்கு செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. தலைவருக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்களுக்கு இந்த வாய்க்கா தான் எங்க மெயினா இங்க சுத்தம் பண்ணணும். கொசுல குழந்தைங்க வச்சுக்கிறோம். கொசு தொல்லைதான் எங்களுக்கு ரொம்ப பொழுது போனா ரொம்ப இதாகுது. மெயினா இந்த வாய்க்காத்து தான் எங்களுக்கு கிளீன் பண்ணணும். ஏன்னா போற வரங்கள்லாம் அந்த முனையில நிக்கிறோம், கொள்றோம். வேறு பசங்க குழந்தை முத கொண்டு நாங்க இந்த இடத்துலதான் விளையாடுறது கொள்ளுது. இது ஒரு இது மாரி இருக்குது. லீவ் விட்டா எங்கேயும் போக மாட்டுவோம், இங்கதான் விளையாடுவோம். இந்த வாய்க்காது இன்னும் சுத்தம் பண்ணி எங்களுக்கு மேல அந்த இது மாரி ஷீட்டு மாரி போட்டு விட்டுலாம். இந்த குப்பையை அப்பப்போ எடுக்கிறதுல கூட எங்களுக்கு நன்றி தான். அத கூட எல்லாத்தையும் கிளீன் பண்ணாரு. கொசு மருந்து எல்லாத்தையுமே அடிச்சாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. இன்னும் அவருக்கு மேலும் மேலும் நாங்க நன்றி தான் சொல்லிக்கிறோம். அவர் எங்களுக்கு நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நாங்க அவருக்கு நன்றி வணங்குறோம். எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நன்றி சொல்றோம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நான் 34வது வார்டு காமராஜர் நகர் தொகுதியிலிருந்து பேசுறேன். அதாவது நீண்ட நாள் கோரிக்கையா நம்ம இப்போது எம்எல்ஏ திரு சார்லஸ் மார்டின் சார் அவர்கிட்ட இந்த மாதிரி வாய்க்கா ரொம்ப மோசமா இருக்கு, இந்த நிலையில முறையிட்டோம். ஊர் சார்பிலையும் முறையிட்டோம். திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, எமர்ஜென்சியா இங்க வாய்க்கால் வர சொல்லி நமது எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை சொன்ன உடனேவே தன்னுடைய சொந்த செலவுல இந்த வாய்க்கால தூர்வாரி இன்னைக்கு சுத்தப்படுத்தின்னு இருக்காரு. இது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கும்ன்றத இந்த வேலையில அவருக்கு ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் சாருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பகுதியில எல்லாரும் அவர் பார்வையிட வரும்பொழுது திருவாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார் பார்வையிட வரும்பொழுது இந்த பகுதியில ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பார்க் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதையும் நான் செஞ்சு முடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி அவரும் உறுதிமொழி கொடுத்து போயிருக்காரு. சோ இதன் பொருட்டு அவர் மீண்டும் மீண்டும் நல்ல நன்மையை செஞ்சுன்னு இருக்கிறதுனால அவர் மேல முழு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்குது. புதுச்சேரி மாநிலத்தின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள்
தொடர்ந்து ஒரே கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்கின்றது என்று புதுச்சேரியின் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள் தொடர்ந்து ஒரே கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்கின்றது என புதுச்சேரி பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் மூலம் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களிடையே எழும் சந்தேகத்தை போர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு உள்ளது. வேறு யாரும் கோரிக்கை வைக்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரே கட்சிக்கு மட்டும் பதவிகள் செல்வது ஏற்புடையதா என்று கேள்வி எழுப்பினார். நியமன எம்எல்ஏ பதவிக்கு என்ன தகுதிகள் பார்க்கப்படுகின்றன? இதற்கான வெளிப்படையான வழிகாட்டுதல் உள்ளதா? தகுதியுள்ள பொதுமக்கள், சமூக சேவகர்கள், பிற கட்சியினர் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதா? இல்லையெனில் ஏன்? கடந்த 10 ஆண்டுகளில் நியமனம் செய்யப்பட்டவர்கள் யார்? அவர்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிடுமா? என்னை போல் வேறு யாரெல்லாம் கோரிக்கை வைத்துள்ளனர்? அவை ஏன் நிராகரிக்கப்பட்டன? இந்த பதவியை பெற அனைத்து தகுதியும் எனக்கு உள்ளது என்ற அடிப்படையில் நான் கோரிக்கை வைத்துள்ளேன். இது எனக்கான கோரிக்கை மட்டுமல்ல, புதுச்சேரி மக்களின் பிரதிநிதித்துவம் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஜனநாயக கோரிக்கை என்றார் சுவாமிநாதன். நியமன உறுப்பினர் பதவிகள் யூனியன் பிரதேசத்தில் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை துறைகளில் சிறந்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் நோக்கம். அதை அரசியல் நியமனமாக மாற்றுவது சட்டத்தின் நோக்கத்திற்கு எதிரானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய உள்துறை அமைச்சரகம் இதற்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மையும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் அருள் முருகன் கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் மற்றும் தேசிய விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், ஈரான் இஸ்ரேல் போர் போன்ற சர்வதேச பதற்றமான சூழ்நிலைகள் நிலவி வந்தாலும் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. உலகின் பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 20% முதல் 50% வரை உயர்ந்துள்ளது. ஆனால் இந்தியாவில் லிட்டருக்கு ரூபாய் 3.80 மட்டுமே உயர்ந்துள்ளது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் நிர்வாக திறனே முக்கிய காரணம் என்றார். தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, புதுச்சேரி சட்டப்பேரவையில் மொத்தம் 33 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 30 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மீதமுள்ள 3 பேர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர்கள். நியமன சட்டமன்ற உறுப்பினராக வருபவருக்கு குறைந்தபட்சம் 25 வயது நிரம்பி இருக்க வேண்டும். மேலும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது என்ற விதிமுறைகளும் உள்ளன. யார் நியமன சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. திடீரென மத்திய அரசின் நியமன ஆணை வெளியாகும் என்று தெரிவித்தார். இந்த செய்தி தொடர்பாளர் சந்திப்பின் பொழுது பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில ஊடக நிர்வாகி நாகேஸ்வரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேர சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர்
டென்ஷன் எதுக்கு தனம் சேல் சென்டர் இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. அவர் பிரான்ச் நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. நேபாளத்தில் ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டி, புதுச்சேரி மாணவர்கள் 9 தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். நேபாளத்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பாக்ஸ் லங்காடி போட்டியில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷன் சார்பில் கலந்து கொண்ட 9 மாணவர்கள் தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சிறப்பான சாதனையை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அப்பொழுது முதல்வர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தங்கப் பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் பேசிய முதல்வர் இன்னும் பல தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கு புதுச்சேரி அரசு எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று ஊக்கமளித்து வாழ்த்தினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி பாக்ஸ் லங்காடி அசோசியேஷனின் தலைவர் ஏகாம்பரம், செயலாளர் மாறன், பயிற்சியாளர்கள் வீரன், பஞ்சாச்சலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாலு, பூபாலன், கிருஷ்ணன், சக்திவேல், சுரேந்திரன், பழனி, ராஜா, ஹரிகிருஷ்ணன், சத்யா, தேவா, இளவேந்தன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். வில்லியனூர் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று குக்கர் பரிசு வழங்கி நன்றிகளை தெரிவித்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ரவிக்குமார். புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற ரவிக்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காண்பித்து ஆசி பெற்றார். கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏவாக ரவிக்குமார் பதவியேற்றார். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் குக்கர் வழங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். நேற்று மாலை முதற்கட்டமாக முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள கழுத்து மாரியம்மன், முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு குக்கர்களை வழங்கினார். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குக்கர் பரிசாக வழங்கி நன்றிகளை தெரிவித்தார். இவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளி கூடப்பாக்கம் SSLC தேர்ச்சி விழா மற்றும் மாணவர் கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றது.
புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் SSLC பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு கௌரவிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் சிவராஜன், தலைவர் குருராஜ் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். பள்ளி முதல்வர் ஜெய் லீனா மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளியின் முன்னணி மாணவர்கள் யாஷினி 487 மதிப்பெண்கள், பவதாரணி 455 மதிப்பெண்கள், ஹரிராம் 446 மதிப்பெண்கள், சுதர்சன் 446 மதிப்பெண்கள். மாணவர்களின் பெற்றோர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தின் கல்வி உதவித் தொகையுடன் மாணவர்கள் தங்கள் உயர்நிலை பள்ளி கல்வி பயணத்தை விருப்ப பாட பிரிவுகளை தேர்வு செய்து துவங்கினார்கள். மாணவர்களின் வெற்றியே எங்களது பெருமை என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து சிறந்த கல்வி சாதனைகளை உருவாக்கி வரும் ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளி மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று மாலை துவங்கின. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற துவக்க விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ரான்சன் தாமஸ், துணைத் தலைவர் முகுந்தன் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர். இந்த தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதும் உள்ள 30 மாநிலங்களை சேர்ந்த 30 ஆண்கள் அணிகளும் 27 பெண்கள் அணிகளும் கலந்து கொண்டுள்ளன. 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு வீரர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பணம், செல்வத்தை விட நேரமே மனிதனுக்கு மிக பெரிய வளத்தை அளிக்கின்றது. விளையாட்டு வீரர்கள் தெளிவான இலக்குடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் செயல்பட வேண்டும் என்றார். மேலும் அவர் கூறுகையில், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஒரு விளையாட்டு வீரராக இருந்து மக்களுக்காக பணியாற்றி வருகின்றார். அதேபோல் எங்கள் முதலமைச்சர் விஜய் விளையாட்டை மிகவும் நேசிக்கக்கூடியவர். அதனால்தான் விளையாட்டுத் துறையையும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் மிக பெரிய பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ரங்கசாமிக்கும் எங்கள் முதல்வர் விஜய்க்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உள்ளது. யார் விமர்சித்தாலும் இருவரும் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை விமர்சிப்பவர்களே அரசியலில் காணாமல் போய்விடுவார்கள். அவர்களின் பொறுமை, நிதானம், எளிமை மற்றும் மக்களை அணுகும் விதம் அனைவருக்கும் முன் மாதிரியாக உள்ளது. அதனை நான் ரங்கசாமியிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநில முதல்வர்கள் இணைந்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும். தென் மாநிலங்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் பெரிய அளவிலான விளையாட்டுத் தொடர்களையும் உருவாக்கலாம் என்றும் அவர் யோசனையை முன்வைத்தார். அத்துடன் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை வைத்தார். அமைச்சரின் இந்த பேச்சு விழாவில் கலந்து கொண்டவர்களிடையே கவனத்தை ஈர்த்ததுடன் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா?
ஃபீல் பண்ணாதமா. நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.